ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். நீண்ட காலத்தின் பின் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். சிறிது காலம் ஒரு ஓய்வில் இருப்போம் என நினைக்கும் போது மீண்டும் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் அனைத்து பிரச்சனைகளும் தலைவிரித்து ஆடுகின்றன. குறிப்பாக நான் ஒரு ஆசிரியராக இருப்பதனால் இந்த ஆசிரியர் தொடர்பான பிரச்சனைகளை முன்னிறுத்தி வெளியிடுவது வழமை. இப்போ 2 வாரங்களுக்கு முன் மணிப்பாயில் ஒரு பிரபல பாடசாலையில் தரம் 5 நான் நினைக்கிறேன் 5ஆம் புலமை பரீட்சையில் கற்கும் மாணவி ஒருவருடன் அந்த பாடசாலையில் மேலதிக வகுப்புக்காக வகுப்பெடுக்க வரும் ஒரு ஆசிரியர் எனப்படுபவர் தகாத பாலியல் சேட்டைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். இவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது வழக்குகள் நடப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த சமுதாயம், இந்த ஆசிரியர் சமுதாயம் எப்பொழுது திருந்தும்? யோசிச்சு பாருங்கள். என்னுடைய இந்த கலையெடுத்தல் என்ற தொடர்ச்சியிலேயே பல பாடசாலைகளை பல ஆசிரியர்கள் விட்ட சேட்டைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்திருக்கின்றேன். ஆனால் அதில் சிலவற்றுக்கு அதற்குரிய விசாரணைகளும் தண்டனைகளும் வழங்கப்பட்டிருப்பதாக அறிகின்றேன். பெற்றோர்களும் கணவரை போராடி இருக்கிறார்கள். எத்தனை முறை நாங்கள் இதை வெளிக்கொண்டு வந்தாலும் அதற்கு ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். உண்மையான ஆசிரியர்கள் இவ்வாறான பிழைகளை, இவ்வாறான பாலியல் சீண்டல்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் இவ்வாறான கீழ்த்தரமான ஆசிரியர்கள், அதுவும் யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் சீண்டல்களுக்கு, துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றார். அப்ப இந்த யாழ்ப்பாணத்தை திருத்த முடியுமா? எத்தனை முறை செய்தாலும் திரும்பி திரும்பி செய்கின்றார்கள். ஆனால் அதை வெளிக்கொண்டு வரும் எம்மை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அது இப்படி நடக்கும் தானே, இது ஏன் பெரிய விஷயங்களாக எடுக்க வேண்டும்? இப்போ சாம் போன்றவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எதிராக இவ்வாறான வெளியீடுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர்தான் ஆட்களை தூண்டுகின்றார் போன்ற கருத்துக்களையும் சொல்ல முற்படுகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? 2 கிழமைக்கு முன் ஒரு மேனிப்பாயில் நடந்துள்ளது. ஆகவே எங்களை போன்ற சில யூடியூப் சேனல்கள் இதை வெளிக்கொண்டு வருவதன் மூலமே கொஞ்சம் மேலும் குறைக்க முடியும். ஏனென்றால் இதற்கு முதல் நடந்த பிரச்சனைகள் இதிலிருந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னரே நடந்திருந்தது. முந்தைய அடிக்கடி நடைபெற்று வந்தது. ஆனால் என்னை போன்ற யூடியூப் சேனல்கள் இவ்வாறான ஆசிரியர்களின் இந்த குரங்கு சேட்டைகளை வெளிக்கொண்டு வந்ததனால் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனால் மீண்டும் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நான் நினைக்கிறேன் இப்பொழுது 2 கிழமை இருக்கும் என நினைக்கின்றேன். பொறுக்க முடியாமலே இந்த வீடியோவை நான் வெளியிட வேண்டி இருக்கின்றது. ஆகவே என்னுடைய கேள்வி என்ன? எப்பொழுது இந்த ஆசிரியர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் திருந்திக் கொள்வார்கள்? தங்களை நம்பித்தானே பேரண்ட்ஸ் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து கல்வியை ஊட்ட வேண்டும். நீங்களே பிள்ளையார் நடந்து அவர்களை கல்வியை பழுதாக்குகிறீர்கள். இவ்வாறு நடந்தால் அந்த சிறு பிள்ளை சின்ன வயதிலேயே பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படமாக இருந்தால் பின்னர் அதனுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என சொல்ல முடியாது. அவை நீங்கள் மாணவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் முன்னுரிமையாக இருக்க வேண்டிய நீங்களே இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளில் ஈடுபடுவது சரியா? நீங்களே உங்கள் மனச்சாட்சியை தொட்டு பாருங்கள். இப்போ இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாட்டில் ஈடுபட்ட அந்த ஆசிரியர் என்று சொல்லப்படுபவர் அவருடைய தங்கைக்கு இவ்வாறான சேட்டைகளை விடுவாரா? அல்லது தன்னுடைய தாய்க்கு இப்படியான சேட்டைகளை விடுவாரா? அல்லது தன்னுடைய அக்காவுக்கு இப்படியான சேட்டைகளை விடுவாரா? அதை முதல் யோசிச்சு பார்க்க வேண்டும். முன்பு ஒரு முறை என்னுடைய கல்வி நிறுவனத்தில் பகல் நேர டே கிளாஸ் வந்த நேரத்தில் ஒரு பெண்களுக்கு ஆண்கள் கொஞ்சம் பேர் ரொக்கேட் அடித்து கொண்டிருந்ததாக ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு கிடைத்தது பேப்பரில். ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மாணவன், 10 வருஷத்துக்கு முதல் நான் ஜெஃப்னா காலேஜ் மாணவன் என கேள்விப்பட்டேன். அவர் முன்னுக்கு வந்து அந்த வாய்ஸை பார்த்து பேசினவரா, இந்த விடுகின்ற ரொக்கேட்டுக்களை நீங்கள் உங்கள் தங்கைக்கு விடுவீர்களா, அல்ல உங்கள் வீட்டில் இருக்க அம்மாவுக்கு விடுவீர்களா, அல்லது அக்காவுக்கு விடுவீர்களா என்று அந்த வாய்ஸை பார்த்து பேசினவராம்.
நான் வகுப்புக்கு வரும்போது தான் அதை அறிந்து கொண்டேன். அதற்கு பின் அந்த வகுப்பறையில் இவ்வாறான எந்த சேட்டைகளும் நடைபெறவில்லை. ஆகவே அந்த ஒரு மாணவர், சக மாணவர்கள் அந்த கல்வி கற்றுக் கொண்டிருந்த பெண்களுக்கு பேப்பரினால் ருக்கேட்டட், இது நடந்த ஒரு 10-15 வருஷம். அப்படி செய்திருக்க கூடாதானே ஆசிரியர் இல்லாத நேரத்தில் இந்த சேட்டையை விட்டிருக்கிறார். அதை கேட்டு மற்ற மாணவர்கள் பிறகு அந்த சேட்டை விடுவதில்லையா? ஆனால் ஒரு மாணவனை இப்படி பேசி திருத்தும் போது ஆசிரியர் சொல்லப்படுகின்ற நீங்கள் சிறு பெண் பிள்ளைகளுக்கு இவ்வாறான பாலியல் சேட்டைகளை விடலாமா? நீங்கள் திருந்த வேண்டும் அல்லவா? தயவு செய்து இதற்கு பின்னராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர் தொழிலுக்கு வரப்போகும் ஆண்கள் அல்ல ஆசிரியர் தொழில் இருக்கும் ஆண்கள் திருந்திக் கொள்ளுங்கள். உங்கள் சகோதரங்கள் போன்று உங்களிடம் படிக்க வரும் பெண் பிள்ளைகளை கருதி கொள்ளுங்கள். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இவ்வாறு நாங்கள் உங்களை தோல்விக்க வேண்டிய நிலை ஏற்படும். மீண்டும் ஒரு கலையிடத்தில் நான் உங்களை சந்திப்பேன்.